ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்கலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை ரீகாலேஷன் இல்லையா? நினைவூட்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகாலேஷனோட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட கண்டினியூவேஷன் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? நெகட்டிவ் சென்டென்சஸா பார்த்துட்டு இருக்கோம். இல்லை, முடியவில்லை, நான் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த எப்படி நான் ப்ராப்பரா கரெக்டா கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நெகட்டிவ் சென்டென்சஸா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த நெகட்டிவ் சென்டென்சஸ்க்குமே நமக்கு என்ன வேணும்? ஒரு ஆக்ஷன் வேர்ப். இதுதான் நம்ம ரெகுலர் கிளாஸ்ல சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆக்ஷன் வேர்ப், செயல் வேர்ப்ஸ் நமக்கு என்ன வேணும்? அந்த செயல் வார்த்தைகள் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சாவே ஈஸியா கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சிடலாம். சோஃபார் நான் சொல்லி கொடுத்த செயல் வார்த்தைகளை யூஸ் பண்ணி நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன செயல் வார்த்தைகள்ங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த செயல் வார்த்தைகளை கத்துக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு என்ன வேணும்? V1 ஃபார்ம், V2 ஃபார்ம், V3 ஃபார்ம். இந்த 3 ஃபார்ம்ஸ்மே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் நம்மளால ப்ரெசென்ட்ல எப்படி பேசலாம், பாஸ்ட்ல எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம், இல்ல பர்ஃபெக்ட்ல எப்படி சொல்லலாம், ஃபியூச்சர்ல எப்படி சொல்லலாங்கிறத நம்ம பிரிச்சு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல நம்ம எக்ஸ்க்ளூசிவா பார்க்கறது என்னது? நெகட்டிவ் இல்லையா? ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம நெகட்டிவா எக்ஸ்க்ளூசிவா பார்க்குறோம். அதுக்கு என்ன வேணும்? நமக்கு ஆக்ஷன் வார்த்தைகள் வேணும் இல்லையா? அதாவது வேர்ப் ஃபார்ம் V1, V2, V3. ஸோ இவங்க ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்போ V1, V2, V3 அப்படின்னு எடுக்கும்போது நம்ம எல்லாருக்கும் ரெகுலரா பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்னது? ஸ்பீக் அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். அதாவது ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன். ஸ்பீக்ன்றது என்ன? பேசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பேசு அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா யூ ஸ்பீக், நீ பேசு, இல்லை ஐ ஸ்பீக், நான் பேசுறேன் அப்படிங்கிறது. அப்போ அந்த ஸ்பீக்குங்கிறது என்னது? நமக்கு ப்ரெசென்டா சொல்லக்கூடியது. அப்போ ஸ்பீக்குங்கிற நான் என்ன சொல்லலாம்? பேசு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப ஸ்போக் அப்படிங்கிறது என்ன சொல்றது? பேசியது அப்படிங்கறது சொல்லலாம் இல்லையா? ஐ ஸ்போக் வித் ஹிம், நான் அவனிடம் பேசினேன் அப்படிங்கிறது. அப்ப பேசினதை நான் என்ன சொல்லலாம்? ஸ்போக்குன்னு சொல்லலாம். இல்ல ஸ்போக்கன் அப்படிங்கிறது என்ன சொல்றது? பேசப்பட்டது அப்படிங்கறத சொல்லலாம். சோ இந்த விஷயங்கள் பேசப்பட்டது. சோ தே ஹேட் ஸ்போக்கன் அபவுட் த ஹிஸ்டரி, அவங்க வரலாறை பத்தி பேசினாங்க அப்படிங்கறத சொல்றது. இல்ல அவங்க வரலாறை பத்தி பேசப்பட்டது அப்படிங்கறத சொல்லலாம். சோ அப்ப தே ஹேட் ஸ்போக்கன், பேசியது, பேசப்பட்டது அப்படிங்கறத ரெண்டையும் நம்ம வித்தியாசம் காணணும். ஸோ வித்தியாசம் காணதை நம்மளால என்ன பண்ண முடியும்? சென்டென்ஸ்ல வரும்போது உங்களுக்கு பிரிச்சு எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன் வச்சு எப்படி நம்ம நெகட்டிவா சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம். வேர்ப் ஃபார்ம்ஸ்க்கு நம்ம எழுதுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டான சப்ஜெக்ட் வேணும் இல்லையா? ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு சொல்லுங்க? ஐ, வி, யூ இருக்கு, தே, ஹி, ஷி. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம சப்ஜெக்ட்ஸா ரெகுலரா இருக்காங்க இல்லையா? இவங்க மட்டும் இல்லாம இவங்க கூட நம்ம யாரும் எடுக்கலாம்? நேம்ஸும் எடுக்கலாம். ஸோ நேம்ஸ் எடுக்கும்போது இன்னும் இன்ட்ராக்டிவா உங்களுக்கு இருக்கும். ஸோ சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாம நேம்ஸ் எடுக்கலாம். ஸோ நேம்ஸ்ல வரும்போது நான் என்ன நேம்ஸ் எடுக்கிறேன்? ஸோ நம்ம ஏற்கனவே எடுத்த மாதிரி நம்ம பேர்ல் அப்படிங்கிற ஒரு நேம் எடுக்கலாம். ஸோ பேர்லுங்கிற நேம் நான் இங்கே வச்சிருக்கேன், சப்ஜெக்டும் வச்சிருக்கேன். ரெண்டுலையும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன எழுதலாம்? ரூல் எழுதிடலாம். ஸோ நமக்கு ஆஸ் யூஷுவல் சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரூலாக வந்துடும். அதுக்கப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்டோட ரூல் என்னது? நமக்கு ஏவி இல்லையா? ஏவி நமக்கு என்ன கொடுப்பாரு? ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அப்போ ஏவி வந்து ஹேட் கொடுக்குறாரு. ஏவி கூட நம்ம எக்ஸ்க்ளூசிவா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல என்ன பார்த்துட்டு இருக்கோம்? நெகட்டிவ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ என்ன வரும்? நாட் அப்படிங்கிறது வரும். அப்ப ஹேட் கூட என்ன வரும்? நாட் அப்படிங்கறத சேர்ப்போம். தென் பிபி, அதாவது ஒரு ஹேட் அதுக்கப்புறம் நாட் பக்கத்துல என்ன வரும்? V3 ஃபார்ம் வரும் இல்லையா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்ப V3 அந்த மாதிரி இருக்கு. அப்ப நாட், ஹேட் நாட், V3 அப்படிங்கும் போது ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஹேட், ஒரு ரூல் பிரகாரம் ஹேட் வந்துருச்சு, நெகட்டிவ்க்கு நாட் சொல்லிட்டோம், அண்ட் V3க்கு பிபிங்கிறது அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். பேர்லுக்கு எழுதுறேன். ஃபர்ஸ்ட் பேர்லுக்கு பதில் என்ன பண்றேன்? பேர்ல் நேம் ஆல்ரெடி சப்ஜெக்ட் இருக்கு, ரூல் பிரகாரம் ஹேட் எழுதியாச்சு, நெகட்டிவ்ங்கிறதுனால நாட், அண்ட் V3 என்னது? ஸ்போக்கன். அப்ப பேர்ல் ஹேடன்ட் ஸ்போக்கன். அப்ப பேர்ல் என்ன பண்ணல? பேசல. பேர்ல் வந்து பேசவில்லை அப்படின்னு இருக்கு. இது நீங்க ஃபுல் பண்ணணும்னாலும் சென்டென்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறனாலும் பேசலாம். இப்ப பேர்ல் ஹேடன்ட் ஸ்போக்கன், நான் என்ன எழுதுறேன்? இங்கிலீஷ் அப்படின்னு எழுதுறேன். அப்ப பேர்ல் வந்து என்ன பேசல? பேர்ல் ஆங்கிலம் பேசவில்லை அப்படிங்கிற மாதிரி வரும். இதே போல நீங்க சப்ஜெக்ட்ஸ்ல எழுதினீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? ஷீன் எடுக்கிறேன்.
ஷீ, இந்த இடத்துல ஹேட் நாட் எடுக்காம ஷார்ட் ஃபார்ம் ஹேடன்ட் எடுக்கிறேன். ஓகே, ஷீ ஹேடன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப என்ன, அவள் ஆங்கிலம் பேசவில்லை அப்படிங்கிற மாதிரி வரும் இல்லையா? என்ன வரும்? அவள் என்ன பேசலங்கிறாங்க, அவங்க டினோட் பண்றது இங்கிலீஷ் இல்லையா? அப்ப ஆங்கிலம், ஆங்கிலம் ஹேடன் ஸ்போக்கன் இல்லையா? பேசவில்லை. அப்போ ஸ்போக்கன்னா பேசு இல்ல பேசியது அப்படிங்கிறது இல்ல பேசப்பட்டது. பட் நாட் இங்க இருக்கிறதால பேசவில்லை. யாருக்கு வர சொல்றாங்க? இந்த இடத்துல she hadn't spoken English. ஸோ அவள் ஆங்கிலம் பேசவில்லை. இதே இடத்துல பேர்லுக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம்? நேமே யூஸ் பண்ணிக்கலாம். அவளுக்கு பதில் பேர்ல் ஆங்கிலம் பேசவில்லை அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். இது மட்டும் தான் சொல்லணும்னு கிடையாது, நீங்க இன்னும் நிறைய ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வரும்போது தே எடுத்துக்கலாம். அவர்கள் ஆங்கிலம் பேசவில்லை, இல்ல அவர்கள் மேடையில் பேசவில்லை. அந்த மாதிரி இந்த ஆங்கிலத்துக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம்? தே ஹேடன் ஸ்போக்கன் இன் அ டயஸ் அப்படிங்கறத எழுதலாம். அப்ப அவங்க என்ன பண்ணல? மேடையில அவங்க பேசல அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஸ்பீக், ஸ்போக்கனுங்கிறது வந்து ரெகுலரா நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. நம்ம பேசும்போதோ எழுதும் போதோ குறிப்பா இந்த ஸ்பீக்குங்கிற வார்த்தை எங்கேயுமே சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம அடிக்கடி செய்யக்கூடியது என்னது? பேசிக்கிட்டே இருக்கிறதா இல்லையா? அந்த பேசிக்கிட்டே இருக்கிறத வந்து எப்படி இப்படி 3 ஃபார்ம்ல பிரிச்சு பேசலாம் அப்படிங்கறத ரெகுலரா ஒர்க் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு இன்னைக்கான ஒர்க் எடுத்து ஒரு 10 சென்டென்சஸ் எழுதுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட மீட் பண்றேன். தேங்க்யூ.